உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சனி மீனராசியில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனி விலகிவிட்டது. இனி உங்கள் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் தடையின்றி தனவரவு வந்து கொண்டே இருக்கும். மேசராசியில் சுக்கிரன் 27/3/2026 அன்று சுக்கிரன் மேசராசிக்கு வருகின்றார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இனிய பலன்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாட்டு வணிகம் வெற்றி நடை போடும். பங்குச்சந்தை லாபம் தரும். பணவரவு திருப்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் இது செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். பொதுவாக வீடு, வயல், தோட்டம் என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல் நலனும் சீராகும். பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்பு ஏற்படும். மீனராசியில் செவ்வாய் 1/4/2026 அன்று செவ்வாய் மீனராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். வீடு, இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி கைகூடும். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுதுபார்க்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து சென்று மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணும் நேரம் இது. மீனராசியில் புதன் 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான். அதே நேரம் புதன் 9க்கு அதிபதியாகவும் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவிச் செல்லும். கூட்டுத் தொழில் புரிவோர் பங்குதாரர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கம் அடைவர். உத்தியோக மாற்றங்கள் உருவாகி நீண்ட தூரத்துக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குருவின் வக்ர நிவர்த்தி. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 17/3/2026 அன்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அது நல்ல விரயமாகவே இருக்கும். குறிப்பாக கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் பல காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். சுபகாரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவிச் செல்லும். உடன்பிறப்புகள் போர்க்கொடி தூக்குவர். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு பெருமை சேரும். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும். பரிகாரம்: சனி பகவான் வழிபாடு நன்மைகளை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.